டுடே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இங்கே பைக் போட போகிறோம். அது எப்படிங்கிறது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாதிரி நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனில் 2 டேப்பு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச் டாப் வச்சு அப்படியே பாத்ரூம்குள்ளே அந்த மட்டும் எடுத்து விட்டுறணும் 2 இன்ச் பைப்பு. அப்புறம் வெளியே அவுட்டில் அந்த மாதிரி பைப் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு இந்தியன் கிளாஸெட்டு ஒரு டேப்பு, அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து மட்டும் ஒரு டேப் வைக்கணும். நிறைய ஷவர் கேட்டாங்க, அப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சு. அது எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இது மட்டும் இப்படி தான் ட்ராயிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி காடி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. கீழே 3 டேப்பு, நல்ல ஒரு ஷவரு, பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்ரு, அப்புறம் ஹீட்ருக்கு அது மட்டும் இன்புட்டு, அப்புறம் வந்து மட்டும் 2 அவுட்புட்டு, அது போக வந்து மட்டும் வெஸ்டர்னுக்கு. இங்கே வாஷ் பேஷன் வருது, கிச்சனுக்கு மார்க் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து 2 இன்ச் பைப் போட போகிறோம். இது வந்து அவுட்ரு பாத்ரூமுக்கு வந்து மட்டும் ஒரு டேப்பு இந்தியன் கிளாஸ் இருக்குது. கீழே வந்து மட்டும் 4 இன்ச் பீட்ரப் வந்து மட்டும் பைப் போகும். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து மட்டும் ஒரு டேப்பு. அப்படி பார்த்திங்கன்னா வெளியே வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன், அப்படி கீழே இறங்கி ஒரு டேப் ஒன்று போகும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப் வந்து மட்டும் 9 இன்ச் டாப் வச்சு கொண்டு போகிறோம். இப்படி தான் காடி எடுக்கணும். நீட்டாக வந்து காடி எடுத்து ஆணி அடிக்கணும். ஆணி வந்து மட்டும் எங்கே அடிக்க நான் காட்டி தரேன். ஃபஸ்ட்டு எப்படி காடி எடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஷவருக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆணி வைக்கணும், அதுக்கு சென்டரில் ஒரு ஆணி வைக்கணும். கன்சோல் வால்க்கு மேலே ஒன்று, கன்சோல் வால்க்கு கீழே ஒன்று, அதாவது டேப்புக்கும் கன்சோலுக்கு நடுவில் வந்து மட்டும் ஒன்று வைக்கணும். அதாவது 10 இன்ச்சுக்கு நடுவில். எங்களை அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இறங்கி இப்படி ஒரு டேப் வருது, டேப்புக்கு முன்னாடி ஒரு ஆணி, அது கீழே ஒரு ஆணி, பைப் போட்டாச்சு. 3 டேப் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். இப்போ இங்கே ரசம் போட்ட வச்சு கரெக்டாக அளவு வச்சு ஸ்ப்ரெட் லெவல் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஹீட்டரும் அப்புறம் வந்து அவுட்ரு இன்னர் பைப் வந்து ஈவனாக இருக்கணும். இந்த வழியாக தான் நம்மளுக்கு பைப் அவுட்புட் போகுது. இது நல்ல தண்ணி, இது உப்பு தண்ணி. இங்கே வெஸ்டர்னுக்கு ஒரு டேப்பு, இது வெஸ்டர்ன் டேங்க் போகிற ஒரு டேப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷினுக்கு ஒரு டேப் வச்சுருக்கோம், நல்ல தண்ணி உப்பு தண்ணி. இப்படி கீழ்வேளை லிங்க் கொடுத்து அப்படி நம்ம கிச்சனுக்கு வந்து மட்டும் லிங்க் பண்ணியிருக்கோம். டீ கொடுத்து நல்ல தண்ணி வந்து மட்டும் இங்கே லிங்க் பண்ணிட்டோம், வால்லே கொண்டு போயிட்டோம். கிச்சனுக்கு அது 2 டேப்புமே ஸ்பிட் லெவல் கரெக்டாக இருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா இந்த தான் 2 இன்ச் பைப் போக போகுது. இங்கே வந்து இந்தியனுக்கு ஒரு டேப்பு, கீழே 4 5 ஹோல்ஸ் போட்டாச்சு. இங்கே குளிக்கிறதுக்கு ஒரு டேப்பு. இந்த வழியாக தான் நமக்கு இன்புட் சப்ளை ஆக போகுது. இங்கேருந்து 1 இன்ச் கன்வெர்ட் பண்ணி அப்படி அந்த வழியாக போகுது, டேங்க்கு போயிடும். அப்படியே இந்த கை கலருக்கு இங்கே ஒரு டேப் கேட்டிருக்காங்க, அதுவும் போட்டாச்சு. இங்கே கீழே ஸ்டெப்பு வரனால அதனால் கீழ் மட்டத்துக்கு அந்த மாதிரி பைப் போட சொல்லிட்டாங்க. பைப் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் இறக்கணும். இந்த வழியாக தான் இப்போது பைப்பெல்லாம் போக போகுது. 4 5 பைப்பு, 2 இன்ச் பைப்பு, 1 இன்ச் பைப்பெல்லாம் போக போகுது. பைப் நம்ம இந்த வழியாக தான் கொண்டு போயிருக்கோம். இந்த 3 பைப்புமே எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்து மட்டும் கொண்டு போயிருக்கேன், நீட்டாக தெரியுது. இங்கே 9 டாப்பு அப்படியே அந்த மோட்டர் அந்த வழியாக போக போகுது. இந்த ஒரே பைப் மட்டும் ஜம்ப் ஆகிருக்கு, முடிஞ்சளவு ஜம்ப் பண்ணாமல் அந்த மட்டும் கொண்டு போயிருக்கேன் எல்லா பைப்புமே. டேங்க் வந்து மட்டும் பாருங்கள், டேங்க் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம 4 பைப்புமே வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஈவனாக பிரித்து வந்து மட்டும் கொடுத்துட்டோம்.
இந்த அவுட்புட் அதாவது மட்டும் நம்ம ஓவர்ஃப்ளோ வந்து மட்டும் இப்படி தான் கொடுத்துருக்கோம். வால்லே வச்சு கொண்டு போயிட்டோம் கைப்போய் செவத்துலேயே. டேரக்ட் சண்டை ஒளி விடுற மாதிரி ஒரு எல்போ போடணும், போடுறதுக்கு மறந்துட்டோம் போடணும். இப்படி 9 ட்ராப்லேருந்து தண்ணி வரும் ஸ்ட்ரைட்டாக. மழை தண்ணியில் அங்கே வந்து வந்துடும். அப்படி பாத்ரூம்குள்ளே இருக்க தண்ணி வந்துடும். ஏர் தூக்கியாச்சு 2 பைப்புக்கும். ஏன்னா நம்ம அங்கேயே இந்த மாதிரி டீ போட்டு தூக்கலாம் பார்த்தோம் 2 லட்சத்துக்கு, தூக்க முடியல. நான் வந்து மட்டும் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து மட்டும் டீ போட்டு 4-5 பைப்புக்கு வந்து மட்டும் சைடில் வந்து ஒரு 2 கப் ஏன் போட்டுருக்கோன்னா ஃப்யூச்சர் அலைஞ்சிருந்தோன்னா அதை குத்தி வர்றதுக்காக ஏர் தூக்கியாச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து மண்ணம் போட்டு வந்து பைப்பை மூடிடுவாங்க. இது எப்படி கொண்டு போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஷூ போட்டு 2 ஷூ போட்டு வெளியே தள்ளி, ஏன்னா அங்கே இடமே இல்லை சந்தில், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனால் அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து பில்லர் தான் இருக்குது. நான் வந்து 2 ஷூ போட்டு வளைச்சி அந்த மட்டும் கொண்டு போயிருக்கோம். இங்கேருந்து மழை தண்ணிக்கு மேலே வந்து கீழே இறக்கி அதுவும் வந்து மட்டும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மழை தண்ணிக்கும் போட்டாச்சு. அது எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். காய்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக ப்ளம்பிங் ஒர்க்கை முடிச்சாச்சு சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மட்டும் பண்ணணும், இந்த மாதிரி வந்து மட்டும் சிம்பிளாக நீட்டாக கிளியராக வந்து மட்டும் உங்களுக்கு வந்து மட்டும் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி தரணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து மட்டும் நம்பர் வந்து மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து மட்டும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துடலாம். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்து மட்டும் நான் 8 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். வெளி பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து மட்டும் எல்லா ஃபினிஷிங் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே யாரும் சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து மட்டும் பண்ணி தர மாட்டாங்க. இதே வந்து மட்டும் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து மட்டும் இதே மாதிரி வந்து மட்டும் சூப்பராக வந்து மட்டும் பண்ணி தரணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து மட்டும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து மட்டும் நான் போடுவேன். அதுக்காக வந்து மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து மட்டும் நான் இந்த வேலையை வந்து மட்டும் முடிச்சிருக்கேன், எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அது எப்படிலாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறது அது வந்து மட்டும் உங்களுக்கு வந்து மட்டும் சொல்லித்தரேன். எந்த டைப்பில் வந்து மாதிரி பண்ணணும், எந்த மெட்டீரியல் வாங்கணும், எந்த கம்பெனியில் வந்து மட்டும் மெட்டீரியல் வாங்கணும், எத்தனை இன்ச்சு வந்து மட்டும் ஒரு பைப்புக்கு வந்து மட்டும் கேப் வேணும் அப்படிங்கிறது வந்து மட்டும் டீட்டெயில் வந்து மட்டும் கிளியராக வந்து மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதனால் வந்து மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.